தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் சி.வி. சண்முகம். இவர் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற ஜூன் 18ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஒரே ஒரு இடம்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் வெற்றி பெறுவார். ஆக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யார் நிறுத்தப்படுகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஜோசப் விஜய் அவருடைய தகப்பனார் சந்திரசேகர் என்ற பெயர் அடிபடுகிறது. திரிசா அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது. அதேபோன்று ஜோசப் விஜய் அவருடைய நண்பர் விஷ்ணு அவருடைய பெயரும் அடிபடுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வியூக அமைப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி ராஜ்யசபா எம்பியாக உள்ளதாக தவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் வியூகம் அமைத்து கொடுத்தது இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். தேர்தல் பிரச்சார வியூகங்கள் அமைத்து கொடுத்தது அவர்தான். வேட்பாளர்கள் தேர்வு செய்தது அவர்தான். அதே நேரத்தில் அமைச்சரவை தேர்வு உட்பட பல விஷயங்களில் விஜய்க்கு உறுதுணையாக இருந்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் தேர்தல் வியூக அமைப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி ராஜ்யசபா எம்பி ஆக உள்ளதாக கூறப்படுகிறது. இது தவேக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றது.